வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லை. அதாவது வாழ்க்கையில் நம்ம சில பேர் சில பேர் மேலே நாம பிரியமாக வச்சு இருப்போம். சில பேர் நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. சில பேர்கிட்ட நாம பிரியமாக இருப்போம். சில பேர் நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அந்த நாம யார்கிட்ட பிரியமாக இருப்போமோ அவங்க நம்மளை எந்த அளவுக்கு நடத்துகிறாங்க அப்படிங்கிறத சில தருணங்களில் நாம் தெரிஞ்சுக்குவோம். அப்போ நாம் உடஞ்சி சுக்குநூறாக போயிடுவோம். அதே போல் நாம் நமக்கே தெரியாமல் நம்மளை சில பேர் ஒரு மதிப்பில் வச்சிருக்கிறது இருக்குல்ல, அது தெரியும் போது நாம் நெகிழ்ந்து அழுதுருவோம். அப்படிப்பட்ட ஒரு தருணம் தான் முத்துக்குமார். அந்த முத்துக்குமார் சார் அப்படிங்கிறவர், முத்துக்குமார் அண்ணன் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய அட்டகாசமான அன்பான மனிதர். இந்து தமிழ் நாளிதழில் ஆன்லைனில் நானும் அவரும் சேர்ந்து பணியாற்றி இருக்கிறோம். இதை தவிர்த்து ஒரு டீ கடையில் டீ குடிக்கிற ஒரு 1/4 மணி நேரத்தில் நானும் அவரும் பேசிக்கொள்கிற விஷயங்கள் எல்லாமே 2 பேருக்கும் ஒரு ஒத்த சிந்தனை கருத்துக்கள் கொண்டதாகவே அது எல்லாமே இருக்கும். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தவிர நீங்க திருச்சியா, நானும் திருச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம், இது எல்லாம் தாண்டி ஒரு மனித நேயத்தை எங்கிட்டேருந்து அவர் பார்த்தார். அவர்கிட்ட இருக்கிற அந்த மனித மாண்பை நான் பார்த்து உணர்ந்திருக்கேன். மற்றபடி அடிக்கடி பேசிக்கிறதோ அடிக்கடி சந்தித்து கொள்வதோ அப்படிலாம் கிடையாது. முத்துக்குமார் சார் திடீர்னு பேசுவார். அப்படி பேசுறாருனாக்கா ஒரு நாள் சந்திக்கணும் சார் அப்படின்வாரு. அவ்வளோதான். ஆனால் சந்திக்க மாட்டோம். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணுவார். சார் இந்த மாதிரி இந்த பாட்டு கேட்டேன் சார் அப்படின்னு ஒரு இளையராஜா சாருடைய ஒரு ரேரான பாட்டை சொல்லுவார். இன்னும் சொல்லப்போனால் இளையராஜாவுடைய ரேரான பாடல்களை பற்றி சொல்கிறதுல மனுஷன் கில்லி. அவ்வளவு துல்லியமாக சொல்லக்கூடியவர் அந்த மனிதர். அவர் சமீபத்தில் எனக்கு ஃபோன் செய்தார். அது மாதிரி பல ஃபோன் இருக்கும். அவங்களுடைய மனைவியை இது வரைக்கும் நான் சந்தித்ததே கிடையாது. முத்துக்குமார் சாருடைய மனைவியை நான் இது வரைக்கும் சந்தித்ததே கிடையாது. ஃபோனில் 2-3 தடவை பேசியிருப்போம், அவ்வளவுதான். ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னப்போ அதற்கு அங்கே தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொன்னப்போவும் நான் அது மாதிரி தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அங்கே என்னுடைய உயிர் நண்பர் சகோதரர் கல்யாண குருக்கள் அப்படிங்கிறவர் என் மீது மாறா காதல் கொண்டிருக்கிற மகா அற்புதமான மனிதர். அவர் என்னை பார்த்தாலே அவ்வளவு லவ் வந்துடும். அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுவார். இந்த தடவை இது மாதிரி என் பொண்ணுக்கு கல்யாணம், அதனால் போகணும். அப்படி அங்கே போய் இதெல்லாம் பண்ணணும். எங்களுக்கு குலதெய்வமே வைத்தீஸ்வரன் கோவில் தான் அப்படின்னும் போது, ஒன்றும் வேணாம், என் பேரை கல்யாண குருக்கள்கிட்ட சொல்லுங்கள், போகிறோம். எங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு சொன்னால், இவங்க புடவை வேஷ்டி சாத்துறதுலேருந்து எல்லாமே பண்ணி, பூஜையிலேருந்து இந்த அபிஷேகத்துலேருந்து எல்லாத்துக்கும் அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எல்லா விஷயங்களையுமே அவர் நின்று நான் பார்த்துக்கிறேன், ராம்ஜி என்ன சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே பண்ணிட்டாரு. இதெல்லாம் ஒரு விஷயம். இதை தவிர்த்து பிப்ரவரி 1ஆம் தேதி அவருடைய மகளுக்கு திருமணம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி முத்துக்குமார் சார் எனக்கு ஃபோன் பண்ணார். சார் எங்கே சார் இருக்கீங்க, வீட்டில் தானான்னாரு. ஆமாம் சார்ண்ணே. இல்லை, எங்கள் சித்தப்பா வீடு மறைமலை நகரில் இருக்குது. திடீர்னு எங்கள் அப்பா அவங்கள போய் பார்த்து பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொல்கிறாரு. எங்கள் அப்பாவுக்கு 85 வயசாகுது, 84 வயசாகுது. அவரை ரொம்ப ட்ராவல் பண்ண வேணாம்னு டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் வேண்டாம், நானே போய் கொடுத்துடலாம் அப்படி இப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது, இல்லை போகணும் அப்படின்னு சொல்லிட்டதுனால இப்போ நாங்கள் மறைமலை நகருக்கு வரோம். மறைமலை நகருக்கு நானும் அப்பாவும் பத்திரிக்கை கொடுக்க போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். பண்ணின உடனேயே என் மனைவி சொன்ன வார்த்தை, அப்படி என்ன ராம்ஜி அண்ணாவுக்கு போய் நேரடியாகவே பத்திரிக்கை வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். அதனால் நான் அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் அப்படியே இங்கே வரேன் அப்படின்னு சொன்னார். அதே போல் வந்தாங்க. அந்த 85 வயது முத்துக்குமார் சாருடைய அப்பா வந்தது எங்கள் அப்பாவே வீட்டுக்கு வந்தது மாதிரி இருந்தது. பல வருடங்கள் கழித்து என்னுடைய அப்பாவனுடைய வாசத்தை அவர் என்னை அணைத்து கொள்ளும் போது நான் உணர்ந்தேன். அந்த அளவுக்கு நான் சிலிர்ப்பாயிட்டேன். நடக்க முடியுமா, பரவாயில்லையா, படி ஏறிடுவீங்களா அப்படின்னா, பரவாயில்ல அப்படின்னா. அப்புறம் படி ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏறி வந்தாங்க. வீட்டில் உட்காந்தாங்க, காஃபி சாப்பிட்டோம், பேசணும். என் மனைவி கிட்ட ரொம்ப அன்பாக இன்னும் வாஞ்சையோடு அவங்கள்ட்ட அப்பா பேசினார். பூஜை அறையை பார்த்தாரு, சாய்ராம் சொல்லிக்கிட்டாரு. காஞ்சி மகாபிரியவா பற்றி பேசணும். காஞ்சி மகாபிரியவால இப்போ இருக்கிற பெரியவர் இருக்கார் இல்லையா, விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அவருக்கு உண்டான சமஸ்கிருத மந்திர உபதேசங்கள் எல்லாத்தையுமே இவர்களுடைய மூதாதையர்களில் ஒருத்தர் தான் செய்திருக்கிறார். அந்த அளவுக்கு இவங்க அப்பாலேருந்து தாத்தா, அதாவது முத்துக்குமார் சாருடைய தாத்தாலேருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி சொன்னார்.
அவர் வந்து பேசிட்டு அவர் வந்து எனக்கு ஒரு இனிப்போட வந்து இந்த பத்திரிக்கையை வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ ஆரம்ப இடத்துக்கு நான் வரேன். நாம சில பேர் மேல பிரியமா இருப்போம். ஆனா அவங்க காரணத்துக்காகவோ காரியத்துக்காகவோ நம்ம மேல பிரியம் காட்டுறவங்க நடிப்பாங்க. ஆனா இங்க நடிப்பே இல்லாம அவ்வளவு யதார்த்தமா மறைமலை நகர் போறீங்கன்னாக்கா அப்படின்னா ராம்ஜி சாருக்கும் பத்திரிக்கை வச்சிருங்க. அவ்வளவு தூரம் போயிட்டு அங்கேருந்து அவருக்கு வைக்காம வர வேணாமான்ட்டு. ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி என்னுடைய உறவுக்காரங்க என்னுடைய உறவுக்காரங்க மறைமலை நகருக்கு வந்து பத்திரிக்கை வச்சாங்க. வச்சுட்டு ராம்ஜி பத்திரிக்கை மறைமலை நகருக்கு வந்தேன், பத்திரிக்கை கொடுத்தேன். ஆனால் உன்னை வீடு தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அதனால நான் கிளம்புறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அந்த கல்யாணத்துக்கும் நான் போகத்தான் செய்தேன். நான் இதில் நேரில் வந்து கொடுக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் நான் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். நேரில் வந்து கொடுத்தாதான் அன்பு, வாட்ஸ்அப்பில் கொடுத்தா அன்பு இல்லை அப்படின்லாம் நினைக்க மாட்டேன். ஃபோனில் சொன்னாலே நான் பாட்டுக்கு வந்துடுவேன். நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, நாம 2 கேட்டகிரியா 3 கேட்டகிரியான்னு ஒரு லேயரா மனிதர்களை நம்ம பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம ஒருத்தங்கள்ட்ட பிரியமா இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம், நம்ம மேல பிரியமா சில பேர் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இப்ப நாம அந்த நம்ம மேல பிரியமா இருக்கிறவர்கள் மேல கூடுதல் வாஞ்சியும் கூடுதல் ஹானஸ்டும் கூடுதல் உண்மையும் வச்சுக்கணும். அதே போல நாம சில பேர் மேல பிரியமா இருக்கோம்ல, அது வெறும் பிரியம்தான், வெறும் அன்பு தான். அதுல எங்க ஒட்டோ உறவோ இல்லை அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்காம போயிட்டோம்னாக்க வலிகளையும் அவமானங்களையும் கேவலங்களையும் பெயினையும் நாம சந்திக்க நேரிடும். அந்த முத்துக்குமார் அண்ணாவுக்கும் அவருடைய தந்தைக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த மாதிரியான முத்துக்குமார்களும் அந்த தந்தைமார்களும் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. நம்மளை நமக்கு தெரியாமலே மதிக்கிறவங்க, நம்மளை நமக்கு தெரியாமலே லவ் பண்றவங்க. அது எவ்வளவு வசதியான விஷயம். வணக்கம்.